ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீ விஜயலட்சுமி ஜனார்தன். இன்னைக்கு சூப்பரான ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். எனக்கு டெய்லி ரொட்டீனில் எனக்கு லைஃப் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். காலையில் எந்திரிச்சோடனே இவருக்கு போயிட்டு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு, இவரோட கூண்டு பார்த்தீங்கன்னா நைட்டில் நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா பூனெல்லாம் வரும் இல்லையா, அதுக்காக வந்து இவர் பயந்துடக்கூடாதுன்னு நான் வந்து காலையில் தான் இதை ஓப்பன் பண்ணுவோம். இவரோட பேரை பார்த்தீங்கன்னா கிரே. டெய்லி இவருக்கு சாப்பாடு வச்சு இவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு தான் என் கிச்சனுக்குள்ளேயே போகணும். மார்னிங் வந்து பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணணும். காலையில் டிஃபன் மட்டும் தான் அவங்க சாப்பிட்டு போவாங்க, ஏன்னா ஆஃப் டே தான் இல்லையா, எல்கேஜி தான் படிக்கிறாங்க. ஸோ காலையில் மார்னிங்க்கு பார்த்தீங்கன்னா எப்போ போல் வழக்கம் போல் ஈஸியாக இருக்கிற பிரேக்ஃபாஸ்ட் என்னங்க, உப்புமா தானே. ஸோ உப்புமா செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு. இப்போ உப்புமா ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த உப்புமாவை எல்லாரும் எப்படி தான் சாப்பிட்றாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக நான் சாப்பிட மாட்டேன், ஆனால் என் பொண்ணும் சாப்பிடுவோம், என் ஹஸ்பண்டும் சாப்பிடுவாங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா 8க்குலாம் ஸ்கூல் வைக்கிறாங்க. 8 மணிக்கு ஒரு எல்கேஜி குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வேணும் இல்லையா, அதனால தான் இந்த உப்புமாவை செஞ்சிடுறது. அவங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ், வாட்டர் பாட்டிலெலாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவை போடுவோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கிளாஸ் ரவைக்கு பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ்லேருந்து 2 கிளாஸ் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ தண்ணி வந்து கொதி வந்தாச்சு. இப்போ ரவையை போட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக விட்டோன்னா சூப்பரான உப்புமா ரெடி ஆகிடும். ஸோ இந்த வேலை முடிஞ்சாச்சு. பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு சாப்பிட்டு. அடுத்தது நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மணி பிளான்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டான பவுலில் தான் வச்சுருந்தேன். அதை பார்க்க கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்தது. ஸோ இதை கலர்ஃபுல் ஆக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வால்பேப்பர் நான் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த வால்பேப்பரில் மிச்சம் நிறைய இருந்தது. ஸோ அதை வச்சு இந்த மாதிரி பாட்டுக்கெலாம் நம்ம டிசைன் பண்ணிடலாம். அது ஸ்டிக்கிங் ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அந்த வால்பேப்பரில் அந்த சைஸை வந்து அளந்து அந்த பாட்டுக்குரிய சைஸை வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். நம்ம குழந்தைங்களெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அடுத்த ப்ராசஸ் நாங்கள் வீட்டில் இருக்க வேலையை செஞ்சு தானே ஆகணும். ஸோ வீட்டில் வந்து இந்த டெக்கரேட்டிவ் திங்ஸ் இல்லைனா வந்து க்ளீன் பண்ணுற திங்ஸ் இதெல்லாம் நடக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நானும் வந்து இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த வால்பேப்பரை வந்து ஸ்டிக்கர் பிரிச்சுட்டு அப்படியே வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். இந்த பவுல் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபிகர் பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்காது, அன்ஈவன் ஃபிகரு. மேலே பெருசாகவும் கீழே வந்து மெலிசாகவும் வரும். அதனால ஸ்டிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈவன் வராது. ஸோ வந்து இது வந்து நம்ம கொஞ்சம் ட்ரெண்டியாக இந்த கிறிஸ்காஸ் ஃபிகர்ஸ் வரும் இல்லையா, கச்ச கச்சான்னு அந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பேப்பரை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் வந்து சுருக்கம் வந்தாலும் அதை வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே இந்த சுருக்கத்தோடு சேர்த்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் வந்துடும். ஸோ வந்து ஸ்டிக் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு இதில் தண்ணி ஃபில் பண்ணிடலாம். இப்போ வந்து அந்த மணி பிளான்ட்டை வந்து வேரோட உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். இது கிட்டத்தட்ட 1 மந்த்தாக நான் வச்சுருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தண்ணியில் மட்டும்தான் அங்கே வளருது. இதுக்கு வேறு எந்த இதுவும் நான் கொடுக்குறதில்ல எக்ஸ்ட்ராஸ்லாம். அண்ட் தென் 2 வீக் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும் சேஞ்ச் பண்ணிடுவேன். அந்த தண்ணியிலே பார்த்திங்கன்னா இவ்வளோ சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. ஸ்கூல் விட்டு இப்போ என் பொண்ணு வர டைம் ஆச்சு. அவங்க வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேலையில் அவங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்க. இப்போ ஹோம்ஒர்க் முடிச்சாச்சு. ஈவினிங் டைம் ஆகிடுச்சு இல்லையா, ஒரு 3 to 4 வரும்போது வெயில் இல்லாத டைமுக்கு இந்த மாதிரி போயிட்டு மேலே நித்தி மல்லி பிளான்ட் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த நித்தி மல்லி வந்து இந்த மாதிரி பூக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து பறிச்சுட்டு வர டைம் ஆயிடுச்சுன்னு போய் பறிச்சுட்டு வர கிளம்பியாச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஜாதி மல்லியும் வச்சுருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கும். பாருங்கள் எவ்வளோ பூ கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு முழம் வந்து கண்டிப்பாக வந்துடும். இந்த பூவெல்லாம் எடுத்தாச்சு. அடுத்தது அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ கீரையை பறித்து நாளைக்கு வந்து குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா பசலைக்கீரை. இது நான் வீட்லேயே தான் வந்து வளர்க்குறேன். இதுக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ராஸுமே கொடுக்குறதில்ல, செம்மண்ணில் போட்டு அப்படியே வளர்க்குறேன். சூப்பராக வந்து வளர்ந்துட்டே இருக்குது. அதே போல் அப்பப்போ இந்த மாதிரி கிள்ளி விட்டுட்டிங்க வந்தீங்கன்னா அழகாக வந்து தழைச்சி வந்துகிட்டே இருக்கும். அதே போல் முருங்கைக்கீரையும் வச்சுருக்கேன். அது வந்து இப்போ தான் வளர ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அடுத்தது அது வளர்ந்துச்சுன்னா அதையும் நான் வீடியோவில் போடுறேன். இப்போ இதெல்லாம் பறித்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவரில் போட்டு நல்லா வச்சுருவேன். நாளைக்கு வந்து வாஷ் பண்ணிவிட்டு சூப்பராக ஒரு கீரை குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு இதை வந்து பறிச்சாச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா இது வந்து ரெட்டு பசலை, இதே போல் பச்சை பசலையும் இருக்குது. இதை வந்து விதை வரும், அதை உடச்சி விட்டிங்கன்னா ரெட்டு கலரில் பிங்க் கலரில் லிப்ஸ்டிக் மாதிரி வரும். அதெல்லாம் வச்சு என் பொண்ணும் நானும் விளையாடுவோம். பாருங்கள் எவ்வளோ கீரை வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி மேலும் சூப்பர் வீடியோகளுக்கு மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.